அனைவருக்கும் வணக்கம். இந்து ஆட்டோ தொழில்கள் முன்னணி சங்கம் சென்னை மாநகர செயலாளர் எழில்ராஜ் பேசுறேன். இன்னைக்கு வந்துதான் போர்ட்டர் நிறுவனம் அதை பத்தி ஒரு சார்ந்த ஒரு வீடியோ. இன்னைக்கு சாயங்காலம் போர்ட்டர் நிறுவனத்துல மடிப்பாக்கத்துல இருந்து கோடம்பாக்கம் டிராப் சவாரி ஒன்று எடுத்தேன். சரி, போய் கஸ்டமர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன லக்கேஜ் ஏற்ற போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டு, ஏன்னா ஒரு சமயம் வண்டி ஆப்ஷன் தெரியாம மாத்தி புக்கிங் கூட போட்டுடுறாங்க. அதனால முதல்ல கஸ்டமருக்கு கால் பண்ணி பிக்கப் அட்ரஸ் என்ன லக்கேஜ் ஏற்ற போறீங்கன்னு சொல்லிட்டு தான் போட்டோ நிறுவனத்துல சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுக்கு நான் வச்சுட்டு இருக்குது பேசஞ்சர் வண்டி. அது போல கஸ்டமர் கிட்ட தான் டீட்டெயிலாக கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய லக்கேஜ் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அம்மாலாம் எடுத்து வச்சாங்க. நம்மளுக்கு தான் 90 கிலோ இருந்தா அலோடு. ஃபர்ஸ்ட் 50 கிலோ வச்சிருந்தானுங்க இந்த போட்டோ நிறுவனத்துல. இப்போ இன்னும் 40 கிலோ சேர்த்து ஏற்றிக்கோ, ஆனா நீ தான் எல்லா புக்கிங்கும் எடுத்துட்டு எந்த ஒரு விஷயமும் அப்டேட் பண்ணாம இருக்கீங்களா, நீங்க இஷ்டத்துக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 40 கிலோ சேர்த்திப்போ அது மாதிரி ஆப்ஷனும் போட்டுட்டு இருக்கானுங்க. சரி, ஏதோ ஓஞ்சி போட்டோம்னு சொல்லிட்டு புக்கிங் இல்லாத குறைக்கு சரி எடுக்கலாம், போதிய வருமானம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கஸ்டமர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனா அது மாதிரி பாக்ஸ் தான், பெயிண்டிங் பாக்ஸ் எல்லாம் நிறைய ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் பெயிண்டிங் பாக்ஸ் ஏற்றிட்டு பெயிண்ட் டப்பா அந்த கேன்ல வரக்கூடிய விஷயம் எல்லாம் ஏற்றணும். ஏற்றிட்டு ஒரு சின்னதா ஒரு பார்ட் சீட்ல இடம் வைக்கிறாரு. அவரு தான் ஏத்துருவார். ஏங்க இது ஊத்திருங்க, இதையும் சேர்த்து ஃபுல் பண்ணுங்கன்னு போது என்ன சொல்றாரு, நானும் வருவேன் கூட அப்படின்னு சொல்றாரு. நம்ம போட்ட நிறுவனத்துல பாத்தீங்கன்னா வெறும் லக்கேஜுக்கு மட்டும் தான் அலோடு, பேசஞ்சருக்கு அலோடு கிடையாது. அப்புறம் புக்கிங் பண்ணவர் உள்ள இருந்தாலும் அவர்கிட்ட சொன்னேன், பேசஞ்சருக்கு அலோடு இல்லை சார், நான் ஆபீஸ்ல போன் பண்ணி இதுக்கு எக்ஸ்ட்ரா இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா தான் 150 ரூபா வரும், நீங்க பேசஞ்சர் ஒருத்தர் கூட்டு போக சொல்றீங்க, லக்கேஜ் தான் மட்டும் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் கிடையாது, நாங்க எல்லா டிரைவரும் வராங்க ஏத்திட்டு போறாங்க, நீ நான் எக்ஸ்ட்ரா எல்லாம் கேட்குற, எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட்லேயே கேன்சல் பண்ணிட்டாரு. ஏங்க நான் அப்புறம் சொன்னேன், ஏங்க நான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன், எல்லாம் சொல்லிட்டு வரேன், நீங்க எனக்கு இது மாதிரி தான் பேசஞ்சரை ஏற்றிட்டு போகணும்னு சொல்லியிருந்தா நான் உங்களை அப்பயே கேன்சல் பண்ண சொல்லியிருப்பேன். நான் வர 2 கிலோமீட்டர் எம்டி போட்டு வந்திருக்கேன், எனக்கு ₹1 கூட இப்போ புக்கிங் கேன்சல் பண்றீங்க, எனக்கு ₹1 கூட எதுவுமே ஆட் ஆகாது, இப்போ எனக்கு அது ஒரு ₹80 லாஸ் தானுங்க, நான் அதே சவாரியா போய் ஒரு ₹80 சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எடுத்தா இப்படி எடுத்தா புக்கிங் சார்ஜ் என்னவோ அதை தரேன், எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் ஏற்றும் போறதுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் தர மாட்டேன், லக்கேஜ் சார்ஜ் போட்டுறது மட்டும் தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி சார், நீங்க இது பண்ணீங்க, நீ அதாவது கஸ்டமர் சொல்லும் போது ஒரு சில விஷயம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீ மட்டும்தான் இது மாதிரிலாம் கேட்கற, மற்றவங்க யாரும் அது போலலாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. அது பொய்யான தகவல் தான் சொல்றாங்க. இது போல ஒரு சில கஸ்டமர் இருக்காங்க, லொகேஷன் நம்ம வெயிட்டிங், எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 8 நிமிஷம் கஸ்டமர் பாயிண்ட்ல போய் வெயிட்டிங் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போதும் கேன்சல் பண்றாங்க. எதுவுமே கேன்சலேஷன் சார்ஜஸ் ₹1 இந்த போட்ட நிறுவனத்துல கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கி தர மாட்டானுங்க, இவனுங்களும் தர மாட்டானுங்க. இது போல நிலைமை தான் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கணும், அதுக்கு ஒன்றா இணைஞ்சு பயணிப்போம். இது போல பல்வேறு விஷயங்கள் தான் போட்ட நிறுவனத்துல எப்படிலாம் வண்டி எடுக்கணும், அதாவது எடுக்கக்கூடிய புக்கிங் எல்லாம் நம்ம இது மாதிரி எல்லாம் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிரைவருக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். இது போட்ட நிறுவனத்துல போன் பண்ணி இது மாதிரி பேசஞ்சர் ஏத்துறாங்க, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்குன்னு சொன்னா அது ஆட் பண்ணி காசெல்லாம் நம்ம கேட்கற காசு ஆட் பண்ணி போடுறாங்க. ஆனா கஸ்டமர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும்ல. அதனால இது போல விஷயங்கள்லாம் நம்ம தான் மீட்டிங்ல, ஆட்டோ தொழிற்சங்க மீட்டிங்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய ஆட்டோ தொழிற்சங்க மீட்டிங் இதை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கோம். போட்ட நிறுவனத்துல இது போல ஒரு சில பாதிப்புகள்லாம் இருக்கு. அதனால பார்த்து அனைத்து டிரைவர்களும் வண்டி பாதுகாப்பா ஓட்டுங்க. நன்றி, வணக்கம்.